This video is sponsored by SBO Digital Marketing. SBOன்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இதோடைய ஆஃபீஸ் வந்துட்டு திருவண்ணாமலையில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 2018 இந்த கம்பெனி வந்துட்டு ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் இதை ஹோம் பேஸ்டு ஜாப் தான். ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பால் பாயசம் செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேஷ்யூஸு அது ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவல் ஒரு கப்பு இருந்தால் போதும். அவல் 1 கப்பு, பால் 2 கப்பு. 1 கப்பு அவல்னால் பால் 2 கப்பு. அப்புறம் ஏலக்காய் வாசனைக்கு ஓகேங்களா. அப்புறம் கொஞ்சோண்டு மைல்டு ஃப்ளேவர் தரத்துக்கு அந்த பச்சை கற்பூரம் அது இருந்ததுன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பால் பாயசம் அந்த 2 ஸ்பூன் நெய்யை அதில் போட்டு சரி பால் பாயசம் கேஷ்யூஸை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த அவுளையும் அதிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த 2 கப் பால் இருக்குது இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. போட்டு இது காய்ச்சின பாலுன்னு தேவையில்லை, காய்ச்சாத பாலே போடலாம். ஏன்னாக்கா நம்ம திருப்பியும் காய்ச்சி தான் போகணும். அதனால் அந்த 2 கப்பு பச்சை பாலே போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. இது வந்து தண்ணிலாம் எதுவும் விடக்கூடாது. ஃபுல் ஃபேட் மில்க் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். காய்ச்சாத பால் நீங்கள் நல்லா வேக விட்டுக்கோங்க. காய்ச்ச போகிறோம் இல்லைங்களா, இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். இப்போவே நம்ம சுகர் போட்டோம் அப்படின்னா அவல் வேகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த அவல் மட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அவலை வந்துட்டு அவல் வெந்ததுக்கப்புறமா நம்ம சுகர் போட்டுக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஏற்கனவே கொதிச்சிருச்சு. கலந்து விட்டுகிட்டே இருந்தால் அடி பிடிக்காது. ஓகேங்களா, இப்போது நாம் சுகர் போட்டுக்கலாம். 1/2 கப் சுகர் இருந்தாலே போதும். 1 கப்பு அவல்னா 1/2 கப் சுகர் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஏலக்காய் பவுடர் பாருங்கள், இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சுகரோடு சேர்ந்துச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சுகரோட பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காவை, அந்த பவுடர் தான் போட்டுக்கிறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் அடி பிடிக்கும், அதனால தான் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கோம். ஓகேங்களா, நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பச்சை கற்பூரம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு இவ்வளோ போட்டாலே போதும். ஏன்னாக்கா இதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லா நிறைய ஃப்ளேவர் இருக்கும், திகட்ட ஆரம்பிச்சிடும், சாப்பிட முடியாது. அதனால் இந்த அளவே போதும், போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அந்த பாத்திரத்தில் இருக்க ஹீட்டே இன்னும் கொதிச்சிட்ருக்கு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த அவல் பால் பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப குயிக்காகவும் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நீங்களும் இதே மாதிரி ரொம்ப குயிக்காக யாருன்னா உங்களுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அவல் இருந்துச்சுன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. அந்த பால் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பால் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இதை பாத்திரத்தில் சர்வ் பண்ணிட்டேன். செம்ம டேஸ்டான இந்த அவல் பால் பாயசத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனலை. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம இந்த அவல் பாயசம் நீங்களும் செஞ்சு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதுனா இருந்தால் இந்த டேஸ்டியான அவல் பாயசத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.